வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்கள் மண்ணை கலையருவி. பேசக்கூடாதுன்னு நினச்சாலும் சில விஷயங்கள் வாய் கேட்க மாட்டேங்குதுங்க. பேசணும் அப்படின்ருக்கு. ஆ இப்போ இப்போ நானுமே டிஎம்கே அந்த பாரம்பரியம், குடும்ப பாரம்பரியம் கொண்ட அந்த பின்னணியிலேருந்து வந்தவ தான். ஆரம்பத்தில எனக்கும் டிஎம்கே தான் பிடிக்கும். காலம் போக போக செல்ல செல்ல இவங்க ஆண்டா இப்படி இருக்கு 5 வருஷம். அவங்க தலைமையில இந்த 5 வருஷம் அப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, ஏதாவது ஒரு மாற்று அரசியல் வராதா அப்படின்னு யோசிச்ச பல பேர்ல நானும் ஒருத்தி. அப்படி யோசிக்கும்போது தான் மக்கள் நீதி மய்யம் வந்தது, நாம் தமிழர் வந்தது. இவங்கெல்லாம் வரமாட்டாங்களா? புதுசா ஏதாவது செய்ய மாட்டாங்களா? அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட தான் இருந்தேன். அதே மாதிரி அ திரு விஜயகாந்த் அவர்களோட கட்சி வந்தது. அவர நம்ம சரியா பயன்படுத்தாம விட்டுட்டோம். அது தமிழக மக்களோட தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி இருக்கும்போது தான் விஜய் அலை வீச ஆரம்பிச்சது. அவரு இதோ களம் கண்ட முதல் தேர்தல்லேயே அவருக்கு தேவையான சீட்டுகளையும், அதிகபட்ச சீட்டுகளையும் வாங்கிட்டு, அ கூட்டணியோட சேர்ந்து அவரு நாளைக்கு கூட பதவி ஏற்கலாம். அந்த நிலைக்கும் வந்துட்டாரு. ஆனா இதில ஒரு விஷயம் என்னன்னா, மக்களுக்கு ஒரு மனநிலை புரியல. நான் என்ன சொல்றேன், புதுசா வர்றாங்க. இவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. 75 வருஷத்துக்கு முன்னாடி திராவிட கழகங்கள் இப்படி தான் இருந்துச்சு. புதுசா தானே வந்தது. அவங்க இந்த நாட்ட ஆளலையா? நம்ம அத பார்த்து வரலையா? இவ்வளோ நாளா இத பார்த்தவங்கள, இவங்க பண்ணத பார்த்து பார்த்து இப்போ ஒரு கட்சி புதுசா வருதுன்னா, ஏதாவது ஒரு விஷயத்துல பெட்டரா இருக்க மாட்டாங்களா? ஏன் இவ்ளோ வன்மத்த அவங்க மேல கொட்டுறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்ல. அது யாரா இருந்தா என்ன? எல்லாருமே சொல்றாங்க, அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க எப்படி செய்வாங்க? இப்படி செய்வாங்க. எல்லா கட்சியிலயும் வல்லுனர்கள் இருப்பாங்க. ஒரு விஷயம் மட்டும் அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. ஆள்றது மட்டும் தான் விஜய். ஆட்சிய நடத்துறது அதிகாரிகள் அப்படிங்கிறது ஏன் அந்த மக்களுக்கு புரியல அப்படிங்கிறது தெரியல. எப்படி முதலமைச்சரா முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் இருந்தாரோ, ஆனா அவரு வழி நடத்துனாரு. அவருக்கான லைன போட்டு குடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாரிகளா தான் இருப்பாங்க. அவங்க சொல்றது தான் இவர் செயல்படுத்துவாரு. ஒரு ஆட்சி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ண போறது விஜயோ, ஸ்டாலினோ, எடப்பாடியாரோ கிடையாது. அவங்களுக்கு கீழ இருக்க அதிகாரிகள் அப்படிதான் அப்படிங்கிறத நான் நம்புறேன். அதுதான் உண்மையும் கூட. அ அது நெறைய பேருக்கு புரியாம தான் அப்படியே அந்த கட்சி மேல உள்ள மோகத்தில அப்படியே அவங்க மேல ஒரு வன்மத்தையும், கோவத்தையும் அவ்வளோ ஒரு அ அக்ரஸிவா அவங்க பிஹேவ் இருக்கு. கண்டிப்பா இனிவரும் காலங்கள்ல இது மாறணும்.